வணக்கம் நண்பர்களே. நம்ம கடந்த சில வீடியோக்களில் இந்த தைராய்டு பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தைராய்டு பிரச்சனை ஏன் வருது, அப்புறம் இந்த தைராய்டு டெஸ்ட்டுகளோட அர்த்தம் என்ன, யாருக்கு உண்மையாக மாத்திரைகள் தேவையில்லைங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, உண்மையாக இந்த தைராய்டு பிரச்சனையை நம்ம மருந்துகள் இல்லாமல் உணவு முறை மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம் மூலமாக சரி பண்ண முடியுமா, யார் யாருக்கெல்லாம் இந்த தைராய்டு பிரச்சனை ரிவர்ஸ் பண்ண முடியும், அதை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி பேச போகிறோம். நாம் இன்றைக்கி மெயினாக பேச போகிற தலைப்பு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோன் உடம்புல கம்மியாக சுரக்கிற வியாதி பற்றி. இதே ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லிட்டு ஒரு ரேரான வியாதி இருக்குது, தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிற வியாதி. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். நம்ம முதல் வீடியோவில் இந்த ஹைப்போதைராய்டிசம் ஏன் வருது அப்படின்னு நிறைய காரணங்கள் பற்றி விளக்கமாக பார்த்துருந்தோங்க. ஸோ அந்த நிறைய காரணங்கள் நான் எம்பிபிஎஸ் எம்டிக்கு பாடம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு குழப்ப விரும்பல. பெரும்பாலும் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 2 முக்கியமான காரணங்கள் தான். அயோடின் தட்டுப்பாடுங்கிறது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே கப்பல் ஏறி எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால் இன்னும் அயோடின் தட்டுப்பாடுன்னு பாடம் எடுக்காதீங்க, நம்மளாம் அந்த நிலையை தாண்டியாச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட தைராய்டு பற்றாக்குறைக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று உடல் பருமன், 2வது ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ். இந்த உடல் பருமனும் இந்த தைராய்டு வியாதியும் பார்த்திங்கன்னா ஒன்று விட்டு அண்ணன் தம்பி மாதிரி. அதாவது உண்மையாக தைராய்டுனால உடல் பருமன் வருதா, உடல் பருமனால் தைராய்டு வருதான்னு பெரும்பாலான மருத்துவர்களுக்கே குழப்பம் இருக்குதுங்க. அதாவது நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வெயிட் அதிகமாக இருந்தாவே போய் தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. உடனடியாக ஏதாவது டிஎஸ்ஹெச் ஒரு பார்டர்லைன் 5-6ன்னு இருக்கும். தைராய்டு தாங்க உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க. அப்புறம் அவரும் வருஷக்கணக்காக அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் எல்லாம் நல்ல பரோட்டா பூரி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பார். வெயிட் 1 கிலோ கூட குறையாது, இன்ஃபேக்ட் ஏறிட்டு இருப்பார். ஸோ நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். தைராய்டு பிரச்சனை டாக்டர் சொன்னாங்க, நான் மாத்திரை சாப்பிட்டேன் குறையவே இல்லையே. ஏன் அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்க தவிர ஒரு முக்கியமான விஷயம், இங்கே பெரும்பாலானவங்களுக்கு தைராய்டு பற்றாக்குறையினால் உடல் பருமன் வரலைங்க, உடல் பருமனால் தைராய்டு பற்றாக்குறை வருது. ஸோ இந்த ஒரு முக்கியமான கான்செப்டை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு உடம்புல சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுதுங்க. ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, டிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் அதிகம் ஆகுது. அப்புறம் ஃப்ரீ T4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் கம்மியாகுது. ஆனால் பெரும்பாலும் தைராய்டு பற்றாக்குறை வியாதிகளில் T4 அப்படிங்கிற ஹார்மோனும் குறையும், T3 அப்படிங்கிற ஹார்மோனும் குறையும். ஆனால் இந்த உடல் பருமனால் வரக்கூடிய தைராய்டு பிரச்சனையில் ஃப்ரீ T4 அப்படிங்கிறது மட்டும் சிலருக்கு குறையும், ஆனால் T3 அதிகமாகும். இதுதான் மற்ற தைராய்டு வியாதிக்கும் உடல் பருமனால் வரக்கூடிய தைராய்டு வியாதிக்கும் முக்கியமான விஷயங்க. ஸோ இது வியாதியா அப்படிங்கிறதே ஆராய்ச்சியாளர்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி உடல் பருமனில் இது வருதுன்னு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தாங்க. அதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, உடல் பருமனில் நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அடிப்போசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் இந்த டிஎஸ்ஹெச் அப்படிங்கிறதுலாம் சரியாக வேலை செய்யாதனால நம்ம உடம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுரக்குது. ஸோ இந்த உடல் பருமனில் இந்த டிஎஸ்ஹெச் அதிகமாக இருக்கிறதும், T3 அதிகமாக இருக்கிறதும், T4 குறைஞ்சு காணப்படுறதும் இது ஜஸ்ட்டு உடல் பருமனோட ஒரு அறிகுறியே தவிர இது தனியான வியாதி கிடையாது. இதை நாம் தைராய்டு ஹார்மோன் அல்லது தைராக்சின் அப்படிங்கிற மாதிரியான மாத்திரைகள் கொடுத்து ட்ரீட் பண்ணுறது தவறு. ஸோ அது முடிந்தவரை நாம் அவாய்ட் பண்ணிக்கணும். உண்மையாகவே அவங்களுக்கு ஆட்டோ ஆன்டிபாடி பாசிட்டிவ் இருக்குது, ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் மாதிரி இருக்குன்னா வேணால் மாத்திரைகள் கொடுக்கலாம். ஆட்டோ ஆன்டிபாடி நெகட்டிவ் அப்படிங்கிற பட்சத்தில் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வெறும் இந்த நம்பர்ஸை பார்த்து மருந்து கொடுக்கறது தேவையற்ற வேலை. எனவே உடல் பருமனில் யார் யாருக்கெல்லாம் ஆட்டோ ஆன்டிபாடி நெகட்டிவாக இருக்குது ஆனால் டிஎஸ்ஹெச் லெவலில் சின்ன மாற்றங்கள் இருக்கோ, இவங்களுக்கெல்லாம் தைராய்டு மாத்திரை கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நல்ல உடல் பயிற்சி, நல்ல உணவு முறை எடுத்தாலே ரொம்ப அருமையாக இந்த டிஎஸ்ஹெச் லெவல்ஸ் நார்மல் ஆகுது. ஸோ இது பெரும்பாலும் நல்ல கிளினிஷியன் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ நானே உடல் பருமனுக்கு எவ்வளோ பேத்துக்கு நம்ம ஆயிரக்கணக்கான பேஷண்ட் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம். பெரும்பாலானவங்களுக்கு பார்ப்பேன் அந்த பார்டர்லைன் ஈவன் டிஎஸ்ஹெச் 10, 12, 13லாம் கூட இருக்கும். நம்ம டயட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம், பார்த்திங்கன்னா 3-6 மாதத்தில் டிஎஸ்ஹெச் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடும். ஸோ இங்கே பெரும்பாலும் இந்த தைராய்டு நம்பர்ஸ் அதிகமாக காமிக்கிறது உங்களுக்கு உடல் பருமனோட ஒரு அறிகுறி. ஸோ அதுக்கு மாத்திரை கொடுக்கறத தவிர்த்துட்டு நல்ல உணவு முறை, நான் ஏற்கனவே உடல் பருமன் பற்றி நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கேன். ஸோ நல்ல உணவு முறை, அப்புறம் நல்ல உடல் பயிற்சி பண்ணி உடல் பருமன் குறைங்க. பெருசாக வெயிட்டு குறையலனா கூட ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் தொப்பை குறைஞ்சிது, கொஞ்சம் கொழுப்பு குறைஞ்சிது அப்படின்னாவே சூப்பராக டிஎஸ்ஹெச் நார்மலாகிருப்பா அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதனால் மாத்திரையை விட்டுட்டு உடல் பருமனை குறைக்கிற வழியை பாருங்கள். அடுத்தது, இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸை உண்மையாக சரி பண்ண முடியுமா அப்படின்னா, உடல் பருமனால் வரக்கூடிய தைராய்டு பிரச்சனையை சரி பண்ணுற மாதிரி ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸை அவ்வளவு எளிதாக சரி பண்ண முடியாது.
ஆனாலும் சில விஷயங்களை உணவில் நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்தால் கட்டாயம் நம்ம ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸை சரி பண்ணலாம். அது என்னங்கிறது பார்ப்போம். 4 விஷயங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்லியிருந்தேன், அயோடின் பற்றாக்குறை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த காலத்தில் 50-60% இருந்தக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம் வந்து சில ஏரியாக்களில் இந்த அயோடின் வந்து சப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் நல்லா குறைஞ்சிது. ஆனால் அயோடின் கலந்த உப்பு நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்தோம்னா ஆட்டோஇம்யூன் தைராய்டைட்டிஸ் அதிகமாகிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது அப்படின்னு ஏற்கனவே நான் முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நாம் அயோடின் கலந்த இந்த அயோடைஸ்டு சால்ட் இருக்குது இல்லைங்களா, டேபிள் சால்ட், அதை வந்து லிமிட்டாக பயன்படுத்தணும். அயோடின் வந்து ரொம்ப நேரோ ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். நீங்கள் ரொம்ப குறைச்சிட்டிங்க அப்படின்னாலும் அயோடின் பற்றாக்குறையினால தைராய்டு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அதிகமாக சாப்பிட்டிங்கனாலும் ஆட்டோஇம்யூன் தைராய்டைட்டிஸ் அதிகமாகும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் தெளிவாக சொல்லுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸோ அயோடைஸ்டு உப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 கிராமில் 45 மைக்ரோகிராம் அயோடின் இருக்கும். ஸோ ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் அல்லது பெண் ஒரு 30-40 வயசுக்காரங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 150 மைக்ரோகிராம் அயோடின் போதுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் இந்த உப்பு பற்றின வீடியோவில் நான் பெரும்பாலும் இந்த ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியே வந்து நம்ம மெயினாக அந்த உப்பு பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அயோடின் பற்றி நம்ம பெருசாக நம்ம பேசல அந்த வீடியோவில். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு பாயிண்ட் அதில் ஆட் பண்ண விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் ஆட்டோஇம்யூன் தைராய்டைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் இல்லாதவங்க உப்பு நீங்கள் உங்கள் விருப்பம் போல் அயோடைஸ்டு உப்பு டேபிள் சால்ட்டு ஓரளவுக்கு தாராளமாக நீங்கள் அதிகம் சேர்த்துக்கலாம். ஆனால் யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஆட்டோஇம்யூன் தைராய்டைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க வந்து அயோடைஸ்டு உப்பு வந்து ஒரு நாளைக்கு 3 கிராமுக்கு மேலே வேண்டாம், அதாவது அரை ஸ்பூனுக்கு மேலே வேண்டாம். ஆனால் அதையே சுத்தமாக சேர்க்காமல் இருப்பாதீங்க. அந்த 3 கிராம் அல்லது அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே உப்பு எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு வந்து நம்ம சாதாரண கல் உப்பு அல்லது அந்த இமாலயன் உப்பு அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்திங்க. ஏன்னா அதில் அயோடின் இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா அயோடின் சேர்த்துறது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம். ஸோ இதை வந்து நம்ம குறைக்கணும். 2வது விஷயம், நான் முதல் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், செலீனியம் தட்டுப்பாடு. அயோடின் எவ்வளோ முக்கியமோ செலீனியமும் தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அயோடினை கொஞ்சம் அதிகமாக இந்த உப்புலலாம் சேர்த்துட்டு செலீனியம் சரியாக எடுத்துக்கல அப்படின்னா இது ஆட்டோ இம்யூனிட்டி அதிகம் பண்ணுதுன்னு ஆராய்ச்சிகள் தெளிவாக சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அயோடின் ஆல்ரெடி எப்படி குறைக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ செலீனியம் எப்படிங்க அதிகம் பண்ணுறது பார்ப்போம். ஒரு நாளைக்கு 50-75 மைக்ரோகிராம் செலீனியம் தேவைப்படுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி எடுக்கலாம்? அதாவது நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 300 கிராம் சிக்கன் அல்லது ஒரு 200 கிராம் நல்ல கடல் மீன் சாப்பிட்டிங்கன்னா செலீனியம் தேவையான அளவு கிடைக்கும். அப்புறம் வந்து ப்ரௌன் ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு சாப்பிட்டா தேவையான செலீனியம் கிடைக்கும். முட்டை ஒரு நாளைக்கு 4-5 எடுத்தால் தேவையான செலீனியம் கிடைக்கும். அப்புறம் இந்த ஈரல், மட்டன், சிக்கன், அதெல்லாம் ஈரல் வந்து 100-150 கிராம் சாப்பிட்டா தேவையான செலீனியம் கிடைக்கும். சில வகையான கீரைகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 300-400 கிராம் சாப்பிட்டா தேவையான செலீனியம் கிடைக்கும். ரொம்ப ஹை செலீனியம் வேணும் அப்படின்னா பிரசில் நட் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. ஆனால் அதெல்லாம் 1 அல்லது 2 ஒரு நாளைக்கு எடுத்தாவே தேவையான செலீனியம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரசில் நட்னால் எங்கே பிரசிலில் கிடைக்குமான்னு கேட்காதீங்க, அது நானே சாப்பிட்டது கிடையாது. மேபி இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அது கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு பிரசில் நட்டு மட்டும் சாப்பிட்லாம். கட்டாயம் இந்த செலீனியம் அதிகம் பண்ணி உங்களுக்கு ஆட்டோ இம்யூனிட்டி குறைக்கிறதுக்கு அது உதவி பண்ணலாம். அல்லது நான் சொன்ன அந்த பொதுவான பொருட்கள் ப்ரௌன் ரைஸு, சிக்கன்னு, அந்த மீன், இந்த மாதிரியான பொருட்கள் அதிகம் பண்ணி தேவையான செலீனியமை நாம் எடுத்துக்கலாம். நாம் சாப்பிடக்கூடிய தானியங்களில் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு நிறைய வகையான ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க. நிறைய காய்ட்ரோஜன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அயோடின் தட்டுப்பாடு அல்லது தைராய்டு ஹார்மோனோட செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய உணவுகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான தானியங்களுக்கு இருக்குது. அரிசி வந்து இந்த விஷயத்தில் ஒரு சேஃபான விஷயம். ஸோ அரிசி தாராளமாக எடுத்துக்கலாம், பருப்பு ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் சிறுதானியங்கள் கொஞ்சம் பிரச்சனை பிடிச்சது. அதுவும் திணையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்ட்ரோஜன்ஸ் அதிகம் இருக்குது, ஆட்டோ இம்யூனிட்டி தூண்டலாம். கோதுமையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூனிட்டி தூண்டக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் தைராய்டு பிரச்சனை, இந்த ஆட்டோ இம்யூன் வியாதி உள்ளவங்க முடிஞ்ச வரைக்கும் கோதுமையை நம்ம குறைச்சிருங்க, சிறுதானியங்களை குறைச்சிருங்க, அரிசி எடுத்துக்கங்க, பருப்பு எடுத்துக்கங்க, மற்ற உணவுகள் எடுத்துக்கங்க. அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேணும் அப்படின்னா நாங்கள் சில சமயம் ஆட்டோ இம்யூன் பேலியோ டயட்னு சொல்லுவோம். டோட்டலாக எல்லா தானியங்களும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட்டோ இம்யூன் பேலியோ டயட்னு எடுப்போம். அந்தளவுக்கு எடுக்கும்போது நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் நெகட்டிவ் ஆகிறத பார்க்குறோம். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வந்து முறையான ஆலோசனையோடு தான் எடுக்கணும். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகாட்டி நான் சொன்ன மாதிரி அரிசியை மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த கோதுமை அப்புறம் சிறுதானியங்களை குறைச்சாவே தைராய்டு ஆட்டோ ஆன்டிபாடி பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. அப்புறம் நிறையா பேர் கேட்குற கேள்வி, சார் தைராய்டு பிரச்சனை இருக்குது, இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்லாமா, முட்டைகோஸ் சாப்பிட்லாமா, முள்ளங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க, கீரை சாப்பிட்லாமா அப்படின்னு. இதெல்லாம் நம்ம இந்த க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க.
இது வந்து உங்களுக்கு காய்ட்ரஜன்ஸ்னு சொல்லக்கூடிய அயோடின் தட்டுப்பாடு ஏற்படுத்தி உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு 1920-30 பண்ண சில ஸ்டடியில் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அயோடின் தட்டுப்பாடு காய்ட்ரே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் 1/2 ஸ்பூன் அயோடைஸ்டு உப்பு எடுத்தாவே ஒரு நாளைக்கு தேவையான அயோடின் கிடச்சிரும். ஸோ அயோடின் தட்டுப்பாடு இல்லாத இடங்களில் நம்ம அயோடைஸ்டு உப்பு ஒரு மினிமலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ முட்டைக்கோஸ் சாப்பிட்டாலும் எவ்வளோ காலிஃப்ளவர் சாப்பிட்டாலும் உங்களுக்கு இந்த காய்ட்ரோஜெனிக் எஃபெக்ட் இருக்காது. இது நிறைய பேர் மருத்துவர்களே வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. சும்மா ஸ்டாண்டர்டாக முட்டைக்கோஸ் வேண்டாம், காலிஃப்ளவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அயோடின் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பெருசாக இந்த முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர்லாம் அவாய்ட் பண்ணுறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அல்லது இது வந்து அந்தளவுக்கு தைராய்டு எஃபெக்டை பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிலோ கணக்கில் காலிஃப்ளவரும் முட்டைக்கோஸும் சாப்பிட்டா தான் உண்டு. நாம் நார்மலாக பொரியலுக்கு யூஸ் பண்ணுற 200 கிராம் 300 கிராம் 400 கிராம்லாம் ஒன்றுமே நடக்காது. தாராளமாக தேவையான அளவுக்கு இந்த காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ்லாம் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதை தவிர்க்கிறதுல உங்களுக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா பயன்களும் இல்லை. எனவே இறுதியாக என்னங்க, தைராய்டு பிரச்சனை இருந்தால் முதல்ல ஆட்டோ இம்யூனா இல்லையான்னு பார்க்கணும். ஆட்டோ இம்யூன் இல்லை அப்படின்னா முதல்ல வெயிட்டை குறைங்க, நல்லா டயட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோ இம்யூன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அயோடைஸ்டு உப்பை நிறுத்தாமல் அதிகமும் சாப்பிடாமல் மிதமான அளவு பண்ணணும். செலினியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் பண்ணணும். அப்புறம் நிறைய வகையான விதைகளை வந்து நம்ம குறைக்கணும். அதுலேயும் குறிப்பாக வந்து கோதுமை மற்றும் சிறுதானியங்களை குறைக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கலாம். அல்லது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னா ஈவன் ஆட்டோ இம்யூன் பேலியோ டயட் கூட முறையான பரிந்துரையோடு இருக்கலாம். இதெல்லாம் இருந்தாவே இந்த உடல் பருமன் சார்ந்த தைராய்டுனாலும் சரி அல்லது ஆட்டோ இம்யூன் சார்ந்த தைராய்டுனாலும் சரி நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் இந்த உடல் பருமன் சார்ந்த தைராய்டு வந்து 100% உணவு முறை மூலமாக சரி பண்ணிட முடியும். ஆட்டோ இம்யூன் தைராய்டும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணேன்னா எல்லாத்துக்கும் நான் சரியாயிரும்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு 25-50% மக்களுக்கு அந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் குறைஞ்சி தைராய்டு ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதுமாரி தைராய்டு மாத்திரை தேவைப்படுதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு வேற்றுப்பொருள், ஏலியன் கிடையாது. நம்ம உடம்பு சுரக்கிற அதே வந்து ஹார்மோன் தான். அதனால் கரெக்டான ஆலோசனையோட இதையெல்லாம் தாண்டியும் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை சரியாகலைன்னா மாத்திரை வந்து மருத்துவர் பரிந்துரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். மற்றபடி தைராய்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பூதம்லாம் ஒன்றும் கிடையாது. சரியான உணவு முறை, வாழ்க்கை முறை, தேவைப்பட்டால் கொஞ்சம் மருந்துகளோட ரொம்ப அருமையாக இந்த விஷயத்தை கட்டுப்படுத்தி வைக்கலாங்க.